Hello all, welcome to my channel. இன்னமே நம்ம சேனலில் கண்டினியூஸாக ப்ரூச் அண்ட் ஆரி கிளாஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூச் வீடியோ தான். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோரியால்ஸ் எடுத்திருக்கேன், 2 கலரில் எடுத்திருக்கேன், ஒன்று பிங்க் அண்ட் ஒயிட்டு. ஸோ சைஸஸும் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வந்து 3 mm இருக்கக்கூடியது, தென் இந்த ஒயிட் வந்து 2 mm குறியது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்திருக்கேன். தென் லீஃப் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கர்த்தானை வந்து ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடியது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணுற ஊசி பார்த்திங்கன்னா நார்மல் வந்து கையூசி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் தையல் நூல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி 2 ஸ்ட்ரான்ஸாக போட்டுட்டு அதோட எட்ஜஸில் அந்த நூலோட இன்னொரு சைடு எட்ஜில் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஃப்ளவர் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழேருந்து ஊசியை மேலே எடுத்துகிட்டு ஸோ இதில் இந்த பிங்க் கலரில் இருக்குது இல்லைங்களா, இந்த லோரியால்ஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு 6 லோரியால்ஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 6 லோரியால்ஸ் வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த நீடியில் வந்து நீங்கள் கிளாத்தில் பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம இந்த ரிங்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா, லோரியாலுக்கு ரிங் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்ம வந்து த்ரெட்டை விட்டு எடுப்போம். ஸோ அந்த ரிங்குக்குள்ளே ஏதாவது 1-2 ரிங்குக்குள்ளே வச்சுட்டு எகைன் இந்த ஊசியை மேலேருந்து கீழ் பக்கமாக விடுங்க. அப்போனா நமக்கு இந்த லோரியால்ஸ் வந்து நல்லா டைட் ஆகும், லூஸாக இல்லாமல் நல்லா நெருக்கமாக டைட் ஆகும். அதுக்காக தான். இதே போல் இன்னும் 2 செட் போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பஞ்ச் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது பக்கத்தில் இருந்தே நீடியில் எடுங்க, இல்லைனா அதுக்குள்ளே இருந்து கூட அதோட ஏதாவது ஒரு ஹோல்குள்ளே இருந்து நீடியில் எடுங்க. நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி ரிங்குக்குள்ளே இருந்து நீடியில் எடுக்கும் போது அதில் நல்லா வந்து இந்த பஞ்ச் வந்து டைட் ஆகும், லூஸாக இல்லாமல். ஸோ இப்போ எகெயின் வந்து இதே பிங்க் கலரில் இருக்க லோரியால்ஸ் வந்து 6 வந்து லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நீடியில் வந்து கீழே இறக்கும் போது இந்த ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஹோல் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு மேலேருந்து கீழ் பக்கமாக இறக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா டைட் கொடுக்கும். பாருங்கள், கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். எகெயின் கீழேருந்து மேலே நீடியில் எடுக்கும் போது ஆல்ரெடி இருக்க அந்த லோரியாலோட ஹோல்குள்ளே விட்டு எடுங்க. ஸோ இப்போ எகெயின் ஒரு பஞ்ச் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பீட்ஸ் போட்டுக்கிறேன். எல்லாமே 6 எடுங்க, இல்லை 5 எடுக்கிறீங்கன்னா எல்லாமே 5 எடுங்க. அந்த மாதிரி ஈக்குவலாக எடுங்க. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் கீழேருந்து மேலே எடுத்து மேலேருந்து கீழே போயிட்டு டைட் பண்ணிக்கோங்க. சும்மா ஏதாவது ஒரு ஹோல்குள்ளே எடுத்து எகெயின் மேலேருந்து வேறு ஹோல்குள்ளே கீழே இறக்கி இதை டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட் ஆகிடும், கேப் இல்லாமல். இப்போது ஃபஸ்ட்டு பிங்க் வந்து உள்ள இன்னர் சைட் கொடுத்தாச்சு. இப்போ இதோட அவுட்டரில் இந்த ஒயிட் கொடுக்கலாம். கீழேருந்து நீடில் எடுக்கும் போது செப்பரேட்டாக எடுக்காமல் இந்த ஆல்ரெடி பிங்க் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது பக்கத்தில் இருந்தே எடுங்க. அதாவது இந்த பிங்க் அப்படி லைட்டாக தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து நீடில் எடுக்கிற மாதிரி எடுங்க. இப்போது அடுத்த லோரியால்ஸ் வந்து ஒயிட் கலரில் லோட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் 10-10 எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் 10 எடுக்கிறீங்கன்னா எல்லா டைமுமே 10 எடுத்துக்கோங்க. இப்போ எகெயின் மேலேருந்து கீழே நீடில் எடுக்கும் போது ஆல்ரெடி இருக்க லோரியாலோட ரிங்குக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே விட்டு கீழே நீடில் எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் இந்த பிங்க்கை சுற்றி நம்ம வந்து ஒரு ரவுண்ட் போட போகிறோம். நெக்ஸ்ட் எடுக்கும் போது இந்த ஒயிட்டை, அதாவது ஃபஸ்ட்டு போட்ட ஒயிட்டை இப்படி லைட்டாக தள்ளி விட்டுட்டு அது பக்கத்தில் இருந்து எடுங்க. இல்லைனா வந்து கேப் விழுந்த மாதிரி ஆகிடும். அப்படியே கேப் விழுந்தால் கூட அந்த கேப்பில் நீங்கள் 1-2 லோரியால்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நீங்கள் வந்துட்டு 1-2 ஸ்டிச்சஸ் வந்துட்டு இந்த மாதிரி கீழேருந்து மேலே எடுத்து லோரியால்ஸை டைட் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் இது கேப் ஃபில் பண்ண போகிறோம். அப்படி இருக்கப்ப இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதோட நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி நீடியில் வந்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கு சென்டரில் நல்லா கீழே இறக்குங்க. தென் இங்கே அதாவது இந்த லோரியாலை வந்து டைட் பண்ணுறது போல் அங்கங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க.
கரெக்டாக அந்த லாரியாலோட இந்த ரிங் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே கீழேருந்து மேலே ஊசி எடுக்கிற மாதிரி போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு 2-3 டைம் நல்லா டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து ஸ்ட்ரிஃபாக இருக்கும், லூஸாக இல்லாமல். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்கேயாவது கேப் தெரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேப் இருக்க மாதிரி இருக்கா, அந்த இடத்துல ஒரு சிங்கிள் லாரியால் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு கீழே நம்ம வந்து ஸ்டெம் மாதிரி கொடுத்துட்டு அதில் 2 லீஃப் மட்டும் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு நான் அந்த ஸ்மால் சைஸில் இருக்க கட் பீட் எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் டியூப் பீடு இல்லை லாங் பீட் இருந்தால் கூட அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இங்கே ஸ்டெம் எடுக்கும் போதும் நீங்கள் நல்லா உள்ளுக்குள்ளே இருந்து, அதாவது இந்த ஒயிட் கலர் பீட்குள்ளே இருந்து ஸ்டெம் வர மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த குட்டி குட்டி கர்தானாஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். கண்டினியூஸாக வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் இருக்கும் போது மேக்ஸிமம் கண்டினியூஸாக லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டியூப் பீடாக எடுக்கிறீங்கன்னா கூட சிங்கிளாக லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு சிங்கிளாகவே, அதாவது ஒரே இதுலேயே எல்லா பீடுமே லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு ஷேப் எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டிச் நமக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து இது சின்ன சின்ன பீட்ஸாக இருக்கனால 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிங்கிள் பீட், இதே நீங்கள் டியூப் பீட்லாம் போடுறீங்கன்னா சிங்கிள் பீடுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நீடியில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு அதோட ஆப்போசிட் சைடு வந்து அந்த பீடை லாக் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பீடுக்கு ஒரு டைம் வந்து நல்லா நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரிஃபாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது அங்கங்கே ஒன்று வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் வந்து வேணாம் அப்படின்னா அந்த ஹோலில் வந்து இந்த மாதிரி 2 ஸ்மால் கர்தானாஸ் வச்சுட்டு நான் வந்து இன்னொரு ஹோல் வழியாக கீழே நீடியில் இறக்கி லீஃப் செட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் டேரெக்டாக லீஃபாக அப்படியே வச்சாலும் ஓகே. இல்லை இந்த மாதிரி அது ரொம்ப எம்ப்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் ஏதாவது பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் என் நாட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயே போடலாம், இன்னொன்று வந்து பேக் சைடு திருப்பி போடுறது. இப்போ நீங்கள் ப்ளவுஸ்லலாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரேமை டர்ன் பண்ணி தான் போடணும். அது எப்படி போடணும்னு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்லேயே நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ, இப்போ நான் இந்த வந்து சீக்வன்ஸ் இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பக்கத்துலேயே நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு இந்த நீடிலே, அதாவது இந்த த்ரெட்டை இந்த நீடிலோட ஷார்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு தென் எங்கே எடுத்தீங்களோ அது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி நீடியில் கீழே பஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து கீழே நல்லா புல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல த்ரெட் வந்து கீழே போயிடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் பின்னாடி பேக் சைட் திருப்பி போட முடியாது அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ப்ளவுஸில் போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி வந்து ஃப்ரேமை டர்ன் பண்ணி என் நாட் போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சிம்பிளான ஃப்ளவர் ப்ரூச் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஸ்லீவில் ஒன்று சென்டரில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல நீட்டாகவும் இருக்கும். ஸோ இது போல் வந்துட்டு நம்ம ப்ரூச் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸில் பார்த்தீங்கன்னா 70 டிசைன்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். 70 டிசைன்ஸ் வந்து ஃப்ரம் சிம்பிள் டிசைன்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வெறும் 699 மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் இதோட வீடியோட எண்ட்லேயே போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் இருக்கும். தேங்க்யூ.